இவனுக்கு திருக்குறளை பத்தி விவாதிக்கன்னு சொல்லி கூப்பிடுறான்ல, இவனுக்கு திருக்குறளை பத்தி அறிவு கிடையாது. சும்மா வாயில விட்டு வந்து அடிச்சு வாய் சத்தம் போட்டு பேசுறது தெரியுமே தவிர திருக்குறளாவது தெரியுமா? திருக்குறள் இவனுக்கு தெரியாதுங்கிறது உதாரணத்தை பாருங்களேன். நாம ஏன் மாடு வளர்க்க கூடாது? மாடு என்பது கேடா? உங்களுக்கு அவமானமா? ஆடு மாடெல்லாம் நம் செல்வங்கள் இல்லையா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இறைமை தமிழ் மறை கற்பிக்கிறீங்க. மாடு மாடல்ல செல்வம். மாடு எல்லையிலிருந்து மாடு லட்சம் ஆதியில் காடுகளிலிருந்து இறங்கி வந்தோம். அதாவது இதுல வந்து இந்த மாடு வளர்க்கணுங்கிறத பத்தி இவன் பேசுறான். பேசும் பொழுது வள்ளுவரே மாடு வளர்க்கறது பெரிய செல்வம்னு சொல்லிட்டாரு என்று சொல்லிவிட்டு இந்த குறளை வாசிக்கிறான். இந்த குறள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படிங்கிற திருக்குறளை வாசிச்சு மாடல்ல என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு, மாட்டை பற்றி பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மாடு வளர்க்கறது சிறப்பை பற்றி பேசுறான். அப்பதான் திருக்குறளை பத்தி சவால் வரும். திருக்குறள் தெரியாதவங்க இருக்க, திருக்குறளுடைய அர்த்தம் தெரியல. இது மாடல்ங்கிறது மாட அது சொல்லவே இல்லை.